ஆடி கிருத்திகை இந்த வருஷம் வந்து ஆடி மாசத்துல 2 தடவ வந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படைக்க முடியல. சரி இந்த டைம் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமிக்கு படைக்கிறதுக்காக சக்கரை பொங்கலும், அதுக்கப்புறம் பால் வச்சு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிருந்தாரு. சரி ஈவினிங் அவர் வந்த பின்னாடி படையல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் சக்கரை பொங்கல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த குக்கர்ல தான் வந்து பண்ணுவேன். பட் ஓப்பன் பாத்திரத்துல வச்சு நம்ம வேக வச்சு பண்ணோம்னா, அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம குக்கர்ல பண்றது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து கெட்டியாயிரும். முன்னாடிலாம் வந்து அம்மா வந்து பூஜையெல்லாம் பண்ணும்போது விரதம் இருக்கணும், இல்ல புரட்டாசி இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா வந்துட்டு நான்வெஜ் எல்லாமே என் தங்கச்சி கூட இருந்துருவா. நான் இருக்கவே மாட்டேன். அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவேன். எனக்கு முக்கியமா வந்து வேற எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, கருவாடு இருக்கணும். அம்மா வீட்டில் இருக்கும்போது கருவாடு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் இப்போ நான் விரதம் இருக்கிறேன், இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணுறேன். எனக்கே வந்து எப்போ ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ்னு பிரித்து பார்த்தா எவ்வளோ சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மதியம் வச்சது பச்சை பயிர் கடைஞ்சது இருந்தது. அது கூடவே தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. இந்த காம்பினேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.